பஹல்காமில் தீவிரவாதிகள் தொடுத்திருக்கும் கொடூர தாக்குதல் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நிலைகுலைய செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தாக்குதல் எவ்வாறு நடந்தது என்ற விவரங்கள் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக தாக்குதலில் பலியானவர்கள் உடன் இருந்தவர்கள் தற்போது காயம்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி அந்த தீவிரவாதிகள் அங்கு வந்த பொழுது இராணுவத்தினர் வருகின்றார்கள் என்ற ஒரு நினைவோடு அங்கு சுற்றுலா சென்றிருந்தவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். முழுவதுமாக பைன்மர காடுகள் நிறைந்த ஒரு புல்வெளி பகுதியாக அந்த குறிப்பிட்ட பகுதி இருந்திருக்கின்றது. பகல்காம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட பகுதியான பைசரன் என்கின்ற பள்ளத்தாக்கு பகுதி கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. பகல்காம் வரை வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் அங்கிருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை ஏற்றத்தின் மூலமாக அந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியை சென்றடைவார்களாம். குதிரையின் மூலமாகத்தான் செல்ல முடியும், வாகன பயணம் மேற்கொள்ள முடியாது. அந்த 3.5 கிலோமீட்டர் தூரம் என்பதை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குதிரையில் பயணித்து தான் அந்த பள்ளத்தாக்கை சென்றடைய முடியும். அப்படித்தான் அந்த இடத்திற்கு எல்லோரும் சென்றிருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலேயே குட்டி சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படக்கூடிய விதமாக புல்வெளிகள், ஏரிகள், மலைகள், அதிலும் அந்த காடுகள், பைன்மர காடுகள் நிறைந்த ஒரு பகுதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலே இந்த கொடூரமான தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த அந்த தீவிரவாதிகள் ஒவ்வொருவரையும் விசாரித்து அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதன்படி பிற்பகல் 2:30 மணி அளவில் நேற்றைய தினம் பைன்மர காடுகளுக்குள் இருந்து கிட்டத்தட்ட 6 முதல் 8 தீவிரவாதிகள் திடீரென அந்த புல்வெளி பகுதியை நோக்கி வந்திருக்கின்றார்கள். தீவிரவாதிகள் என்று அவர்களை வெளியூர் மக்கள், சுற்றுலா சென்றிருந்த சுற்றுலா பயணிகள் கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கின்றது. ராணுவ வீரர்கள் தான் வருகின்றார்கள் போல என்று அவர்கள் அந்த புல்வெளி பகுதியிலே இருந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கு வந்த அந்த தீவிரவாதிகள் அங்கிருந்த ஒவ்வொருவரிடமும் அவர்கள் எந்த பின்னணியை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய மதம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக முஸ்லிமா அல்லது இஸ்லாமியர் அல்லாதவர்களா என்று கேட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் என்று கூறிய சுற்றுலா பயணிகளிடம் கலிமா என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம் மதம் தொடர்புடைய வாசகங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அவ்வாறு அந்த கலிமா என்று சொல்லப்படும் முஸ்லிம் மதம் தொடர்புடைய வாசகங்களை கூறாதவர்களை நோக்கித்தான் இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விவரமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கலிமா கூற தெரியாதவர்களை குறிபார்த்து அவர்களுடைய நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து கொடூரமான முறையிலே தலை சிதற சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ராணுவம் அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் அப்போது இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை அண்மை காலமாக தீவிரவாத தாக்குதல் சம்பவம் முழுவதுமாக கட்டுக்குள் வந்துவிட்டது. தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறைந்ததன் காரணமாக அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து ராணுவம் ஓரளவு கணிசமான அளவில் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே ராணுவத்தினர் இல்லாததன் காரணமாகத்தான் அவர்கள் நீண்ட நேரம் நின்று ஒவ்வொருவரையும் களிமா சொல்லி களிமா சொல்லாத பட்சத்திலே அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மட்டுமே இலக்காக வைத்து இந்த கொடூரமான சம்பவத்தை லஷ்கர்-இ-தொய்பாவுடன் தொடர்புடைய அந்த பயங்கரவாத அமைப்பு நடத்தி முடித்திருக்கின்றது என்ற விவரமும் வெளியாகி இருக்கின்றது. வெளியூர் மக்கள், அதாவது சுற்றுலா சென்றவர்கள் ராணுவத்தினர் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் அங்கே இருந்த அந்த உள்ளூர் பயண வழிகாட்டிகள், சுற்றுலா கைடுகள் மற்றும் அங்கு கடை வைத்திருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் பயங்கரவாதிகள் தான் என்று தெரிந்து கொண்டு அவர்களை பயங்கரவாத செயலில் ஈடுபடாத வகையிலே தடுக்க முற்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த போன்ற நபர்களையும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நபர்கள் உள்ளூர் மக்கள், அங்கு இருந்த சுற்றுலா கைடுகள், கடை வைத்து வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்தவாறு சுற்றுலா பயணிகள் மீது நடந்த தாக்குதலை தடுக்க சென்ற பொழுது அவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றுலா பயணிகளை வரிசையாக நிற்க வைத்து அவர்களுடைய நாடு என்ன, மாநிலம் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவர்கள், கடைசியாக எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு இது முஸ்லிம் என்று சொன்னால் களிமா சொல்லி இருக்கின்றார்கள். களிமா சொல்ல தெரியாத நபர்கள் அனைவரையும் நெற்றிப்பொட்டில் துப்பாக்கியை வைத்து தலை சிதற சுட்டுக் கொண்டு விட்டு அந்த கும்பல் எந்த பைன்மர காடுகளுக்குள் இருந்து வெளியில் வந்ததோ அதே காடுகளுக்குள் மீண்டும் ஓடி பதுங்கிக் கொண்டார்கள் என்ற விவரம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பயங்கரவாதிகளை இனம் கண்டு அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கான பணிகளிலே அங்கு இருக்கக்கூடிய அந்த ராணுவத்தினர், உளவுத்துறையினர் உள்ளிட்டவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது வரை 2 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.